நிஜமாவே இப்போ பார்க்குற எல்லா சீரியல்லையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்று தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் தோணுது. மற்ற எல்லா சீரியல்லையுமே நமக்கு டென்ஷன் ஆக்கிறதுக்கான பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தங்கமயிலுடைய பெரிய ரகசியமான நகை விவகாரத்தை சொல்லி எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல, எங்கள் குடும்பமே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் சொல்ல, அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தயவு செஞ்சு சும்மா இருக்கிறீங்களா, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நாங்கள் நிறைய பொய் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணோம். இதில் 8 பவுன் மட்டும்தான் உண்மையான நகை, அது எதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, மீனா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இந்த துரோகத்தை பண்ணியிருக்க வேணாம், 8 பவுன் தான் போட முடியும்னு சொல்லியிருந்தா கூட வீட்டில் ஒத்துந்துருப்பாங்க, நான் 1 பவுன் கூட போடாமல் தான் வந்தேன், என்னை ஏற்றுக்கலையாக்கா அப்படி ஏற்றுக்கலையாக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, அந்த தப்பு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களால் மன்னிக்க முடியாது, இல்லை வந்து தப்புன்னு நாங்கள் சொல்கிறோமோ அதே அளவு உங்கள் வாழ்க்கையும் முக்கியம், அதை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண மாட்டோம், அதனால் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோன்ட்டாங்க. அதை கேட்டோன்னே இந்த குடும்பமே அப்படியே நிம்மதியாகிடுது. ஸோ அங்கே ஒரு இனிமையான ஒரு ட்விஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாண்டியன் வேறு நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. என்னோட 2 பசங்களோட கல்யாணத்தை நான் பார்க்கல, அதனால் இதுவே நான் கல்யாணம் மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படிங்க 3 ஜோடியும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. செந்திலும் மீனாவும் நிஜமாக லவ் பண்ணுறாங்க. தங்கமயில் மனசில் அவ்வளோ பயத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் கதிரும் இன்னும் வந்து ஒரு பேராகவே மாறலை. ஸோ அவங்களாம் மாற்றி மாற்றி வந்து அந்த செயினெல்லாம் போட்டுக்க. இதுக்கு நடுவில் குரழியுடைய கல்யாண வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைங்கிறத காமிச்சிட்டே இருக்காங்க. அவர் வருவாரும் கோபமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சந்தேகமாக எல்லாரும் படுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த பக்கத்து வீட்டில் இருந்துட்டு ராஜியோட அம்மாவும் அப்பத்தாவும் வெளியே நிற்கிறாங்கிற விஷயத்த தங்கமயில் சொல்ல, யார் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி கவலைப்படாத, உனக்கு சரிங்கிறத செய், நீ போய் பார்த்துட்டு வா அவங்கள அப்படின்னா நீயும் கூட வா அப்படின்னு கதிரும் ராஜியும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே போய் இவங்க 2 பேரும் ஜோடியாக நிற்கும் பொழுது கரெக்டாக வந்து அவங்க அம்மா சந்தோஷப்பட அப்போவே முத்துவேல் வேற வண்டியில் வந்துடுறாரு. அவர் வந்து இவங்களை பார்க்கும்போது இவங்க கைகூப்பி வணக்கம் சொல்கிறாங்க ராஜி. அப்படியே ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடுது. பயங்கரமான ஒரு சீனாக இருந்துச்சு, நெகிழ்ச்சியான சீனாக. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.